ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காகனா, நீங்கள் 10th 11th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காமனான விஷயங்களை நீங்கள் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 2 மாதத்தில் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு அச்சீவராக வர முடியும். இந்த பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். சரியா? ஸோ ஒரு டாப்பராக வர்றோமா, இல்லை ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்குமா, இல்லை ஒரு அபோவ் ஆவரேஜா, பிலோ ஆவரேஜா, இல்லை ஒரு ஸ்லோ லேர்னராக இருக்குமா அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு காமனான இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய டைமில் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க நினைக்கக்கூடிய மார்க்கை உங்களால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க. சரியா? இப்ப ஒரு சில மாணவர்கள் நான் 600 இப்போ +1 +2 ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 600க்கு 550 மார்க்குக்கு மேலே எடுக்கணும். 10th ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஒரு 480க்கு மேலே எடுக்கணும். ஏன்னா அதான் ஒரு டீசென்டான மார்க்கா பாக்குறாங்க. சரியா? ஒரு நல்லா படிக்கக்கூடிய பசங்கள்னா ஒரு 480 மார்க்ஸ்க்கு மேலே 10th எடுத்திருக்கணும். ஒரு +1 +2 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 550 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கணுன்றதை நம்ம எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதே போல் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா, ஒரு அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 450 to 500 மார்க்ஸ்க்குள்ளே எடுத்திருக்கணும். +1 +2 ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா. அதுவே நீங்கள் 10th ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 430 அதுலேருந்து ஒரு 480க்குள்ளே நம்ம மார்க் எடுத்திருக்கணும். ஸோ இது கூட நமக்கு ஒரு நல்ல மார்க் தான். ஸோ இது மாதிரி நமக்கு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கும் கீழே ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். அவங்கள நம்ம குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்தாலும் உங்களுக்கு அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும். கண்டிப்பாக உங்களால் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அந்த கேட்டகரியில் உங்களான பெஸ்ட் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். நீங்கள் +1 அண்ட் +2 ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 550 above அவுட் ஆஃப் 600, 450 above அண்ட் 350 above அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி. இதுவே நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 475 above, 400 above, 350 above. இது 400ன்னு சொல்றதை விட ஒரு 430 above அண்ட் 500. இந்த மாதிரி 3 கேட்டகரியில் நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய மார்க்கை அச்சீவ் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, வேக்கப் ஏர்லியர். பாருங்க, 3 பேருக்குமே நான் அதை தான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை நம்ம போக்கணும். நீங்க உங்களுடைய சோம்பேறித்தனத்தை போக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வெற்றிக்கான முதல் படியை எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயம் கூட சொல்லுவாங்க, காலையில தன்னுடைய படுக்கையிலிருந்து எவன் ஒருவன் வெற்றிகரமாக எழுந்திருக்கிறானோ அவன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிப்படியில் முதல் படிக்கட்டை தன்னுடைய காலை எடுத்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப காலையில நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சீக்கிரம் எந்திரிக்கணும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு 2-3 மாசம் தான் நம்ம கஷ்டப்பட போறோம். அதுக்கப்புறம் நமக்கு அடுத்தடுத்து லைஃப் இருக்குது. இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம ஒரு 2-3 மாசம் தான் நம்ம கஷ்டப்பட போறோம். இந்த 2-3 மாசமும் காலையில உங்களால எவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எந்திரிங்க. என்ன கேட்டீங்கன்னா, எத்தனை மணிக்கு சார் எந்திரிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா 4:30க்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் 4:30க்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கணும்னா அப்ப நீங்க ஒரு 4 o'clock நீங்க வேக்கப் பண்ணா மட்டும்தான் உங்களால அதுக்குள்ள எந்திரிச்சு அம்மா கிட்ட சொல்லி அழகா ஒரு டீ சூடா அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போட்டு கேட்டீங்கன்னா அம்மா போட்டு தர மாட்டேன்னா சொல்ல போறாங்க வீட்டுல. ஸோ அதை வாங்கி குடிச்சிட்டு தெம்பா உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்த விஷயங்கள் நான் சொல்லிருக்கக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதுல ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் நீங்க காலையில் சீக்கிரம் இருந்திருக்கீங்க. அடுத்து நீங்க படிக்கக்கூடிய விதத்துல என்ன செய்யணும்னா, காலையில ஒரு சாப்டர், மதியம் ஒரு சாப்டர், குறைஞ்சபட்சம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க புதுசா இப்பதான் படிக்க போறீங்கன்னா கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறது மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நீங்க எந்த கேட்டகரி, இந்த 2 கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே காலையில ஒரு சாப்டர், மதியம் ஒரு சாப்டர், 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். இப்போ காலையில நீங்க மேத்ஸ் படிக்கிறீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஈவினிங் நீங்க பிசிக்ஸ் படிக்கணும்.
மார்னிங் வந்து நீங்க அக்கௌண்டன்சி படிக்கிறீங்கன்னா ஈவினிங் வந்து நீங்க எக்கனாமிக்ஸ் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. 10th ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா காலையில நீங்க சோசியல் படிக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து நீங்க சயின்ஸ் படிங்க. அந்த மாதிரி மாத்திக்கோங்க. இதுவே நீங்க இந்த கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் மட்டும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் மட்டும் நீங்க தரவு பண்ணீங்கன்னா போதும் இந்த கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? அடுத்து நம்ம என்ன படிக்கணும்? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் புக் பேக் கொஸ்டின்ஸை தரவு பண்ணணும். நீங்க எந்த கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க தரவா இருந்தாலே போதும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்க 100க்கு 70 மார்க் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அது 1 மார்க்கா இருந்தாலும் சரி, 2 மார்க்கா இருந்தாலும் சரி, 3 மார்க்கா இருந்தாலும் சரி, 5 மார்க்கா இருந்தாலும் சரி, 8 மார்க்கா இருந்தாலும் சரி, 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புக் பேக் தான். மினிமம் குறைஞ்சபட்சம் 70% புக் கொஸ்டின்ஸ். சில நேரங்களில் உங்களுக்கு 90% கொஸ்டின்ஸ் கூட புக் பேக்ல இருக்கலாம். 10% மட்டும்தான் இன்டீரியராவோ இல்லை கிரியேட்டிவாவோ உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? அதனால புக் பேக்ல தரவா இருங்க. அடுத்து நல்ல 580 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கணும். அதுவே நீங்கள் 500 அபோவ், சரியா, 450 500 அபோவ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்டீரியர்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதை செலக்டிவாக எடுத்து படிங்க. அப்புறம் இந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் புக் பேக் மட்டும் தரவு பண்ணுங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. சரியா? அடுத்து 1 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் தரவு பண்ணுங்க, இன்டீரியர் 1 மார்க்கும் தரவு பண்ணுங்க. இந்த கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா போதும். எக்ஸப்ட் இங்கிலீஷ்க்கு மட்டும் நீங்க நம்ம வந்து புக்ல இருந்துலாம் நமக்கு மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம தனியாக உங்களுக்கு வீடியோஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் தரவு பண்ணீங்கன்னா போதுமான. சரியா? அடுத்து நம்ம படிச்சா மட்டும் போதாது, அதை ஒரு டெஸ்டாவும் எழுதி பார்க்கணும். நீங்க வாரத்துல இந்த கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க அந்த வாரம் முழுக்க படிக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ல வரக்கூடிய எல்லா யூனிட்ஸையும் ஒரு டெஸ்டா எழுதி பார்த்துருன்னு, குறைஞ்சது வாரத்துக்கு 2 தடவை. இந்த கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வாரத்துல ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பாருங்க. இந்த கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வாரத்துல ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. ஏன்னா படிச்சுக்கிட்டே போனோம்னாலாம் சரி வராது. சமைச்சு வச்சோம்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தானே எந்த அளவுக்கு நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்ன்றது தெரியும். உப்பு எந்த அளவுக்கு இருக்குது, உரப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே போனா மட்டும் போதாது, அதை கண்டிப்பா டெஸ்ட் எழுதி பார்த்தாதான் நம்ம எந்த அளவுக்கு அதில் தரவா இருக்கும், என்ன மறக்குது, என்ன மிஸ்டேக்ஸ் வருதுன்றதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால டெஸ்ட்டை வந்து மறந்துடாதீங்க. லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்குமே நீங்க எந்த கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர்னுடைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2024, 23, 22 2 வருஷம் அந்த 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 22 வந்து உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ், கொரோனானால ரெடியூஸ்டு சிலபஸ்ல நடந்திருக்கும். 21 ஆமா கரெக்ட். சரியா? அப்புறம் 21 இருக்கும், 20 இருக்கும். ஸோ இந்த 5 வருஷ கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 5 வருஷ கொஸ்டின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணுங்க. அதுலேருந்து உங்களுக்கு கேட்பாங்களான்னா ஏதாவது 1-2 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருமே தவிர அப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்க போகிறது இல்லை. பப்ளிக் எக்ஸாம்பிள் எதுக்காக நம்ம ரெஃபர் பண்ணுறோம்னா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, புக் பேக் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க, அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, 1 மார்க்ல கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, இது மாதிரியான கான்செப்ட்ஸை ஒரு அனலைசிஸ் பண்றதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ண சொல்றது. அந்த கொஸ்டின் பேப்பர்ல உள்ளது அப்படியே கேட்பாங்கன்ற அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாம் போக உங்களுக்கு நிறைய சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும் ஆகஸ்ட் மந்த், செப்டம்பர் மந்த்ல. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸையும் எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நம்ம வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நம்மளுடைய சேனல்ல வீடியோவா கொடுப்போம். நிறைய டிப்ஸ் வீடியோஸ் கொடுக்க போறோம். 1 மார்க்ல நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணுன்றதுக்காக உங்களுக்கு 1 மார்க்குன்னு தனியாக நம்ம டெஸ்ட் வீடியோஸும் டெய்லி அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி வீடியோஸ் எங்களுக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கூட மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையான்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.